ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மைவி3யை பொறுத்த மட்டும் நான் மைவி3 பற்றி பேசி நான் ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன். பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ ஒரு சில வீடியோஸை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து டென்ஷன் ஆகுது. நம்மளுக்கு வந்து ஆறுதல் சொல்லாட்டியும் பரவாயில்ல, நம்மளுக்கு கடுப்பேற்றாமல் இருந்தால் போகுதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு மைவி3 மேலே கோவத்தை விட அது வந்து வரும் வராது இன்னொரு பேரில் லான்ச் ஆகுது. அதாவது மைவி3 வந்து எப்படியும் கொண்டு வந்துடுவாங்க. கோர்ட்டில் கேஸ் என்ன நடக்குது, என்ன மூமெண்ட்டில் இருக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க இப்போ சரியாக. அப்படியே சொன்னாலும் அது உண்மையாக பொய்யான்னு நம்மளால் நார்மலான இருக்க மக்களை வந்து தெரிஞ்சுக்க முடியலை. சரி போனால் போட்டு அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தோம்னா என்னடா அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இன்னொரு பேரில் லான்ச் ஆகும் செய்யும் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு பேரில் என்றைக்கு லான்ச் ஆகி நம்மளுக்கு என்றைக்கு அந்த அமௌண்ட்டுக்கு அந்த பழைய அமௌண்ட்டு வருன்றது கன்ஃபார்ம் கிடையாதுன்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சுன்ற கட்டில் நான் அப்படி தான் யோசிக்கிறேன். இல்லை இனி இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அதவே பற்றி யோசிக்கண்டா அடுத்த கடத்துக்கு மூவ் பண்ண முடியாதுன்னு போய்கிட்டே இருக்கப்போ தான் இந்த மாதிரி ஒரு சில வீடியோக்கள் வந்து நம்ம பேசுகிறப்ப வந்து வரும் அடுத்த பேரில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, இன்னொரு பேரில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, அப்படி செய்ய போகிறாங்க, இப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து பார்க்குறப்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது ஒரு நியூஸ் நம்மளுக்கு சரியாக தெரியாது, காசை வேறு கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம், இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம், வேறு ஒன்றும் கிடையாது. சரி பார்ப்போம், எது நடந்தாலும் நல்லதுக்கே நினச்சிட்டு போக வேண்டியதான். ஸ்கூல் வேறு ரீ ஓப்பனிங் ஆகுது. குழந்தைங்க எல்லாருமே ஏதோ ஒரு இதில் பரபரப்பாக இருப்பாங்க. ஒரு சில குழந்தைங்கள அடம் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து நான் யூடியூப்பில் போட்டு குழந்தைங்களுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத மாதிரி தான் கொண்டு போகிறேன். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். இதைத்தையும் நிறைய இடம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல்ருந்து நான் மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்புறம் ஜூலை 2 ஸ்கூல் ஓப்பனிங் சொல்லியிருந்தாங்க. சம்படிஸ் வந்து 9 ஓப்பன் ஆகுதுன்னு ஃபேக் நியூஸை வந்து பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் வந்து 2 தான் ஸ்கூல் ஓப்பனிங்கு. பிள்ளைங்களை வந்து அவங்க போக்கிலே கொஞ்சம் கொண்டு வாங்க, அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக்க முடியும். இல்லைன்னா கம்பல் பண்ணோம்னா ரொம்ப போகிற அன்றைக்கே ஒரு மாதிரி ஸ்கூலுக்கு போகிற நாளே இரிட்டேட் ஆயிடுவாங்க. ஸோ பேசிக் லெவல் தான் முக்கியம். 1 to 5 அதாவது பேசிக் லெவலில் குழந்தைங்கள கொண்டு வாங்க, நல்லா வருவாங்க, நல்லா வரணும். அப்போது அதுக்கப்புறம் தான் நம்ம 6th to அதில் வந்து ஏதோ அதில் மேனேஜ் ஒரு நல்ல ரீடிங் ப்ராக்டிஸ் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டாண்டர்டில் போய் படிக்க ஆரம்பிச்சுவாங்க. பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.